அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மனசு எப்போவுமே ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு தாவிக்கிட்டே இருக்குதா? அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் மனசு கேட்கலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்னைக்கு அலைப்பாயும் மனதை கட்டுப்படுத்த 5 முக்கியமான வழிகளை நாம் இப்போ பார்க்கலாம். 1. மூச்சு பயிற்சி செய்யுங்கள். மனம் அதிகமாக அலைப்பாயும் போது முதல்ல உங்களோட மூச்சை கவனிங்க. ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. இதை தினமும் சில நிமிடங்கள் செஞ்சாலே மன அழுத்தம் மெதுவாக குறையும். மூச்சு அமைதியாக இருந்தால் மனமும் அமைதியாகும். 2. ஒரே நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்கள். பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்ய முயற்சித்தால் மனம் அதிகமாக சிதறும். ஒரு வேலையை முடித்த பிறகு அடுத்த வேலையை செய்யுங்க. இதனால் கவனம் அதிகரிக்கும். மனம் அலைப்பாயாமல் ஒரே இடத்தில் நிலைத்திருக்கும். 3. மொபைல் மற்றும் சோசியல் மீடியா பயன்பாட்டை குறையுங்கள். அதிகமான மொபைல் பயன்பாடு மனதை தொடர்ந்து ஓட வைக்கிறது. ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுடைய கவனத்தை கலைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும் சோசியல் மீடியாவை பயன்படுத்துங்கள். சில நேரம் மொபைலில் இருந்து விலகியிருங்கள். 4. அமைதியான சூழலில் சிறிது நேரம் செலவிடுங்கள். தினமும் சில நிமிடங்கள் அமைதியான இடத்துல உட்காருங்க. டிவி, ஃபோன், சத்தம் எல்லாத்துல இருந்து கொஞ்சம் விலகியிருங்க. காலை நடைப்பயிற்சி, இயற்கையை பார்ப்பது போன்றவை மனதை அமைதியாக மாற்றும். 5. கடந்த காலத்தையும் எதிர்கால பயத்தையும் விடுங்கள். பல நேரங்களில் மனம் அலைப்பாய்வதற்கு காரணம் கடந்த கால வருத்தமும் எதிர்கால பயமும் தான். இப்போதைய நிமிடத்தில் வாழ பழகுங்கள். இன்று என்ன செய்யலாம் என்பதிலேயே கவனம் செலுத்துங்கள். அதுவே மன அமைதிக்கு முதல் படி. அலைப்பாயும் மனதை ஒரே நாளில் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் தினமும் சிறிய மாற்றங்களை செஞ்சோம் அப்படின்னா மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். மூச்சு பயிற்சி செய்யுங்கள். கவனத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அமைதியை தேடுங்கள். உங்களுடைய மனமே உங்களின் மிகப்பெரிய சக்தியாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.